ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்போம். காலைல ஒரு சிறப்பான சம்பவம் நடத்தி முடிஞ்சாச்சு. சாட்டர்டே எனக்கு இப்படி தான் போச்சு. சாட்டர்டே நிறைய பிளான் வச்சுருந்தேன். ஆனால் ஒன்றும் பண்ணலை. அன்றைக்கி வீட்டில் சும்மா கையை கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த கையால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால் மதியானம் சமைக்க கூட இல்லை. மோர் மட்டும் கலக்கி குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டேன். ஏன் அப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல. பிளட்டு நிறைய போயிட்டு இருந்துச்சு. நான் மஞ்சத்தூள் வச்சோன்னே வலி தாங்க முடியல. ஒரு சின்ன அலுப்பு பட்டுட்டு சோம்பேறித்தனத்தில் செஞ்ச வேலை அது. இவ்வளோ பெரிய இதில் விட்டுட்டு அதனால் தயவு செஞ்சு ஒரு வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும்னு செய்யுங்க. கொஞ்சம் அலுப்பு பட்டோன்னா இதுதான் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தான் கிடைக்கும். அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து போயிட்டு வந்தப்போ அந்த ஜாமான்லாம் அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஜீரகம், கடுகு, மிளகு, சீரகம், அரை ஜாமான் எல்லாமே. அப்புறம் இது மோர் மிளகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய சாதத்துக்கு. அது, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுந்து, சர்க்கரை, பொட்டுக்கடலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா இது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன். அப்பா வந்து மளிகை வியாபாரம் தான் பண்ணுறாங்க. அதனால எல்லாமே எடுத்துகிட்டு வருவேன். நாட்டுப்பூண்டு, சின்ன வெங்காயம், சோப்பு, என் நபாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சாக்லேட் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கார்ன் சிப்ஸு, பாப்கார்ன் செய்கிறதுக்கான கார்னு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். யாரெல்லாம் என்ன மாதிரி அம்மா வீட்டுக்கு போனால் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வேண்டான்னு சொன்னேன். ஆக்சுவலாக நான் 1/4 கிலோ வேணும்னா எங்கள் வீட்டில் எல்லாமே 1 கிலோவாக பேக் பண்ணுவாங்க. அதை மாதிரி தான். நெய் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. பசங்க எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுதுங்க. நான் எதுவும் சாப்பாடெலாம் செய்யலை. அப்புறம் கஞ்சி வச்சு குடித்தேன். பசங்க அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிட்டுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காலைல வந்து என் ஃப்ரெண்டு நீ எதுவும் சமைக்காத அப்படின்னு சொல்லிட்டு